என்ன சார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வந்து ஒருத்தர் படத்தில் இவ்வளோ ஆட்டி வைக்கிறாரு, ஒரு ஷார்ட் ஒரு இன்ட்ரோல் பிளாக் அந்த சீனில் வச்சுருக்கிறாங்க, அப்படி திரும்புகிறார் அஜித் சார், ஃபுல் பிளாக் பேக்ரவுண்டில் அப்படி அஜித் சார் திரும்புறது மட்டும் வச்சுருக்காங்க, அவ்வளோ அப்படி கண்ணில் எடுத்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஆஹா தலை அஜித்து அப்படின்னு கொண்டாடுற மாதிரி ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட்டு. இப்படி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எறிந்தால் கொஞ்சம் கிளாஸ் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணோம் சார். கௌதம் வாசுதேவன் டைரக்ஷனில் ஒரு ஹிடன் காப், ஒரு போலீஸ் அப்படின்னு எண்ணெய் எறிந்தால் பண்ணார். எண்ணெய் எறிந்தாலும் சூப்பராக போகுது. அதுக்கப்புறம் வேதாளம், விவேகம் இப்படிலாம் பண்ணும்போது நடுவில் அடுத்து ஒரு படம் பண்ணார், அதுதான் விஸ்வாசம். இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி டச், அதாவது என்னென்னா ஒரு பொண்ணு குழந்தையாக இருக்கும்போது விட்டு போனது, அதுக்கப்புறம் ஒய்ஃபோட சில ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால இந்த ரவுடிசம்லாம் பண்ணன்னு விட்டு போனதுனால பிரச்சனைனால அந்த பொண்ணை வந்து பார்க்காமலே இருக்கார். அந்த பொண்ணுக்கிட்ட நான் தான் அப்பான்னு சொல்ல முடியாது, ஒய்ஃபு வந்து சொல்லிவிடுவாங்க நீ தான் அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாருங்கிற சீனை கண்ணில் தண்ணி வர வச்சுது. அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது தான் விஸ்வாசம். இந்த விஸ்வாசத்துடைய வெற்றி பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அஜித் சார் என்ன படம் பண்ணுவார் அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார்,